Hey guys, welcome to Kapalora. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல நம்ம மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்திருப்போம் இல்லையா? அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஒன்னான பஸ் சர்வீஸ் அதோட ஹிஸ்டரி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ரைட் ஆஃப் ஹிஸ்டரி. இது என்னது? டெம்பரேச்சர் செக். ஓ, இது டெம்பரேச்சர் செக். நல்லா இருக்குல்ல? இப்போ நீங்க இப்படி பார்ப்பாங்களா டெம்பரேச்சர் செக்கு? தெரியல. இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பஸ்ஸு 1982 83ல எடுத்தது. ஸோ அதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்றதுமே இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஜப்பான்லேருந்து, நெதர்லாண்ட்லேருந்து, ஸ்வீடன் 1995ல, அதுக்கப்புறம் பாருங்க யூகே 1998ல, 1996னா ஜெர்மனி, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக வந்துட்டு இந்த மாதிரி போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பஸ்ஸில். ஸோ பஸ் சர்வீஸ் நம்பரு, அது எந்த ஏரியாவுக்கு போகுது அப்படின்றதுலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1990ஸ்ல இருந்து தான் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு எல்லா போர்டுமே. முன்னாடி 1990ஸ்ல சிங்கிள் பஸ்ஸாக தான் இருந்தது. 1995க்கு அப்புறம் தான் இந்த பெண்டி பஸ்ஸு, டபுள் டெக்கர் பஸ்ஸு, இது எல்லாமே வந்துருக்கு. அப்புறம் இது எல்லாமே பஸ்ஸோட அக்சசரிஸ், டோர்ஸ் ஓப்பன், பஸ் ஸ்டாப்பிங், இதெல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து பஸ்ஸோட அக்சசரிஸ் தான். நல்லா இருக்குல்ல? பெருசா இருக்கு பாருங்க. இது என்ன தெரியுமா? டிரான்சிட் லிங்க், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கேஷ்லெஸ் டிரான்சிட் லிங்க். இதுதான் கேஷும் நம்ம பண்ணிக்கலாம், கேஷ் இல்லாமையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனோட ரோல்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கு, அப்புறம் குட்டி ஆயிடுச்சு, அதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே பஸ்ல டிக்கெட் ஃபேரு, ஒரு ஸ்டாப்புக்கு இந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு ஃபேர் இவ்வளோ அப்படின்னு இப்படிதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாமா. இப்போ எல்லாமே நம்ம டிரான்சிட் லிங்க் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அப்போ எல்லாமே இப்படிதான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன தெரியுமா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பஸ்ஸோட மினியேச்சர் வெர்ஷன். நல்லா இருக்குல்ல? கியூட்டா இருக்கு. டபுள் டெக்கரு, பெண்டி பஸ்ஸு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் பழசு, இது ரெண்டும் பழசு. 1992 1996ல இருந்த பெண்டி பஸ்ஸு, அது எல்லாமே நல்லா இருக்கு. 1992ல இருக்கிற பஸ்ஸு ஜப்பனீஸ் பஸ். ஆமாம், இது வந்து 1996ல இருக்க பெண்டி பஸ்ஸு, பர்ச்சேஸ்டு பை டிஐபிஎஸ். டிஐபிஎஸ் வந்துட்டு இனிஷியல் டைம்ல ரொம்ப பீக்ல இருந்த ஒரு பஸ் கம்பெனின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து டிரான்சிட் லிங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே எந்த கண்ட்ரியில ஆரிஜின் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸ்காட்லாண்டு, ஜெர்மனி, ஸ்பெயின்ல வாங்கியிருக்காங்க, ஜப்பான்ல வாங்கியிருக்காங்க. சூப்பர்ல? அதான் அந்த அந்த பஸ்ஸோட டைலாக் தான் இது. இது எல்லாமே வந்து கேப்டனோட டேஷ்போர்ட் அண்ட் ஸ்டியரிங் தான். செம்மையா இருக்குல்ல? இவ்வளோ பெருசு எப்படி ஓட்டுறாங்கன்னு எனக்கே தெரியலப்பா. 2008ல இருந்த பஸ் இப்படிதான் இருந்திருக்கு. ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2010, 13, 14 வரைக்குமே ஜெர்மனி தான். அப்புறம் 18ல இருந்து தான் ஸ்வீடன். இந்த கிரீன் பஸ் எல்லாம் வந்து 2018ல இருந்து தான் வர ஆரம்பிச்சிருக்கு. 2020ல தான் சைனால வாங்கியிருக்காங்க. இதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இயர்ல எப்படி எல்லாம் நம்ம ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்லாம். ஸோ இது வந்துட்டு கேப்டனோட யூனிஃபார்ம். ஃபர்ஸ்ட் 1983ல டிரான்ஸ் ஐலண்ட் பஸ் சர்வீஸோட யூனிஃபார்ம் இப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1992ல தான் இந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிஃபார்ம்லாம் பாருங்களேன், அவங்களோட டிரான்ஸ் ஐலாண்ட் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்கானால அப்பவே கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அதுவும் டிஐபிஎஸோட தான். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். டிசைன் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர்லாம் கிடையாது, ஆனால் நல்லா இருக்குல்ல டிசைனு, அதனால. ஸோ இது வந்துட்டு 1997ல வந்துட்டு இந்த யூனிஃபார்மை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 2001ல தான் எஸ்எம்ஆர்டி இந்த யூனிஃபார்மை அப்புறம் 2009ல இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுல எஸ்எம்ஆர்டி அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் 2018ல இருந்து இப்போ வரைக்கும் இதுதான் நம்ம டிரைவர்ஸோட கேப்டனோட யூனிஃபார்ம். ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Until next time, bye bye.